வேலூர் மாவட்டம் தட்டப்பாறை பகுதியில் மாயமான குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. தரணி, பிரியா தம்பதியின் 3 வயது குழந்தை ஜெயப்பிரியா கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானது. இதுகுறித்து குடியாத்தம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள பாழடைந்த கிணற்றில் குழந்தை ஜெயப்பிரியா சடலமாக கண்டெடுக்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குழந்தை தவறி விழுந்தாரா அல்லது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் பகுதியில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து விபத்தில் சிக்கியதில் 17 பயணிகள் காயமடைந்துள்ளனர். தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது விபத்தில் சிக்கியது. தாறுமாறாக ஓடிய தனியார் பேருந்து அரசு பேருந்து மற்றும் டிப்பர் லாரியில் இடித்து சாலை தடுப்பில் மோதி நின்றது. இதில் காயமடைந்த 17 பயணிகள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கருப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் முதியவரின் 2 கால்களும் பறிபோயின. திருப்பத்தூர் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் ரவுண்டானா அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சந்தோஷ் என்பவர் ஓட்டி வந்த தனியார் பள்ளி பேருந்து ரவி மீது மோதியது. 2 கால்களும் உடைந்து துடித்த ரவியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.